ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிலைவாழ்வு பெறும் பொருட்டே நான் வந்துள்ளேன், நல்லாயன் நானே என்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முயற்சி செய்வோம். கிறிஸ்து இயேசு மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 4வது வாரத்தில் வருகின்ற திங்கட்கிழமை நாம் இருக்கின்றோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணியிலிருந்து நமக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பேதுரு விருத்தசனம் செய்யாத மக்களோடு அமர்ந்து உணவருந்துகிறார். அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து விடார். அதனால் மக்களிடையே சில குழப்பங்கள், பிளவுகள் ஏற்படுகிறது. ஆனால் அவர் கண்ட காட்சியை மக்களுக்கு அறிவிக்கிறார். அதிலே பேதுரு சொல்லுகிறார், வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய 4 பக்கமும் நீண்ட ஒரு துணி போன்ற ஒன்று வந்தது. அதுல எல்லா வகையான விலங்குகளும் இருந்தது. அதை கொன்று சாப்பிடு என்று கடவுள் என கட்டளையிட்டார். நான் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டேன். மீண்டுமாக சொன்னார், நான் தீட்டு என எதையும் சொல்லவில்லை, நீங்களாகவே சொல்லிக் கொள்கிறீர்கள் என்று அவர் சொல்லி முடித்து, இறையாட்சி என்பது அனைவருக்கும் சொந்தமானது. இறையாட்சியின் பந்தி அனைவரும் அமரலாம். அதனால் விருத்தசனம் செய்வதற்கு என்று சட்ட திட்டங்கள் கிடையாது. இறைவனை நம்பி வருகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும், அவருடைய மந்தையிலே இணைந்து கொள்ள முடியும் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. ஏனென்றால் தூய ஆவி என்பவர் அனைவருக்கும் உரியவர். காற்றை போல எல்லா இடத்திலும் பரவி இருக்கின்ற தூய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளாதோரும் அதை சுவாசிக்கிறார்கள், ஏற்றுக்கொண்டோரும் சுவாசிக்கிறார்கள். ஆனால் தூய ஆவி உண்மையானவர். அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய அன்பிலே அனைவரும் நிலைத்திருக்க பாகுபாடுகள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை, உயர்வு இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. இறைவனை நாம் கொண்டாட வேண்டுமானால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்துள்ளார், அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதுதான் முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்ற ஒரு அறிவிப்பு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து நானே ஆடுகளுடைய ஆயன், நான் ஆடுகளுடைய அந்த கொட்டையின் வாயில் வழியாக வருபவன், சுவரேறி குதித்து வருகிறவன் திருடன் என்று சொல்லுவார். இங்கே அவர் எதை குறித்து சொல்லியிருக்க வேண்டும் என்பதை சிந்தித்தோமானால், கமலியேல் ஒன்று சொல்லுவார், அவர்களை இயேசுவினுடைய சீடர்களை நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஏற்கனவே யூதா என்று ஒருவன் வந்தான், தன்னோடு 400 பேரை சேர்த்து கொண்டு நான் தான் கடவுள் என்றான், காலப்போக்கிலே அவன் அழிந்து போனான். இன்னொருவன் வந்தான், அவனோடும் சேர்ந்து கொண்டு மக்கள் அவனை கடவுளாக்க பார்த்தார்கள், அங்கேயும் குழப்பம் வந்து சிதறி போனார்கள். அதுபோல இவர்களும் சிதறி போவார்கள். கடவுளுடைய வல்லமையாக இருந்தால் இவர்கள் நிலைத்திருப்பார்கள், கடவுளோடு நாம் போராட முடியாது என்று சொல்லி இருப்பார். அதை குறித்தான் சொல்லுகிறார், எனக்கு முன் வந்தவர்கள் திருடர்களும் கொள்ளையர்களுமே, ஆனால் நானே ஆடுகளுடைய வாயில், நான் வாயில் வழியாகத்தான் வருவேன், எனது குரலுக்கு அவை செவி கொடுக்கும், என்னை அவற்றுக்கு தெரியும், அவைகளையும் என்னை தெரியும், நான் முன்னே செல்ல அனைத்தும் என்னை பின்தொடரும் என்று இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிறார். இந்த ஆயனை நாம் பின்தொடர்கின்ற பொழுது எந்தெந்த திருடர்கள் நம்மை திருட முடியும்? இன்றைய காலகட்டத்திலே அநேகமாக நாம் பார்த்தோம் என்றால், இந்த செல்போன், இந்த டிவி போன்ற மாய கவர்ச்சி என்கின்ற திருடர்கள் நம்மை இறைவனுடைய இறைப்பற்றிலிருந்து திருடி சென்று விடுகிறார்கள். பிற மத சகோதரர்கள், அவர்கள் உண்மையான கடவுளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் சொல்லிவிட்டு ஏற்கனவே நல்ல பக்தியில் இருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை திருடி கொண்டு சென்று விடுகிறது. இப்படிப்பட்ட திருடர்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வாயில், நானே உண்மையான வாயில், நானே நல்ல ஆயன், என்னிடம் நீங்கள் வாருங்கள் என்ற அழைப்பை நமக்கு கொடுக்கிறார். கிறிஸ்து மிகவும் பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்குரிய மக்களாக வாழ வேண்டுமானால், அந்த கடவுளை ஏற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழ வேண்டுமானால், அவருடைய நீதியையும் நியமங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ தேவையான ஆசிரை கேட்டு மன்றாடுவோம். அப்படி மன்றாடுகின்ற பொழுது அவருடைய மந்தையினுடைய ஆடுகளாக நாம் மாற முடியும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.